வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா 21/1/2025 தை 8 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் சமநோக்கு நாள். விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமின்னா நீங்க பைரவரை போய் பார்க்கணும். கால பைரவர் எல்லாமே ஒரு குறியீடு தான். இதோ நம்மளை ஒரு காக்கும் தெய்வம். இவர் பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காக்கிறதுக்கு கண்டிப்பாக இவரை போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல நாள் இன்னைக்கு. இந்த நாளை இனிமையாக அமைச்சிக்கணும். தினப்பலன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷராசி. பாராட்டு முகஸ்துதி இவங்க முன்னாடி வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். முகஸ்துதியே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்க புகழ்ந்து பேசினாவே கொஞ்சம் உஷாராயிடணும். சுபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிந்தனை, சதா ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. தப்பு இல்லை. இது சில விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா சிந்தனை பண்ணி ஆகணும். அதில் நன்மை தீமை நீங்கள் ஆராயணும். இன்றைக்கி அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையும். இது ட்ரை பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் நிறைந்த ஒரு நாள். மிதுன ராசி சில விஷயங்களில் அவங்க எதிர்காலத்துக்கு அவங்க தேவையானதை சில விஷயங்களை ஆராய்வாங்க. தப்பு கிடையாது, சரி. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரிசு அவங்கள தேடி சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அது பண்ணிக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நன்மை தரக்கூடிய ஒரு நாள். எல்லா ராசிக்காரங்களும் இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி காரியத்தை சாதிச்சுக்கலாம். அவங்க கன்னி ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாள். பொதுவாக அவங்க கோபப்பட மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு உஷாராக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி நமக்குள்ளே ஏற்படுறது. பொருள் சார்ந்த விஷயம் இல்லை மகிழ்ச்சின்ற, நல்ல விஷயங்கள் சார்ந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நன்மை செய்யணும்னு அவங்க விரும்புவாங்க. இதுதான் விருச்சிக ராசின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்கள போய் பார்த்து நீ வேலையை முடிச்சிடுவேன். தனுசு ராசி நேயர்களுக்கே தனம் வரக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வரும். மகர ராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். ஹார்ட்ஃபுல்லாக சில ஒர்க்கு முடிச்சோமேனு ஒரு நிம்மதியாக இருக்கலாம். அவங்க ஹார்ட்ஃபுல்லாக முடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. கடமைக்கு செய்கிறது சம்பளம் கொடுக்குறான், ஏதோ செய்யணும், கடமை. தகப்பனாக இருக்கணும், ஏதோ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு கட்டுறது அது வேற. இந்த மாதிரிலாம் இல்லாமல் சந்தோஷமாக செய்யும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சுகம் கிடைக்கும். அது எனக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு போட்டி இருக்கும். அதனால் ஆர்கியூமெண்ட் யார்கிட்டையும் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலை. மீனராசி நேயர்களே புகழ் கிடைக்கும், முகஸ்துதி கிடைக்கும். உஷாராக இருக்கணும். முகஸ்துதி வந்தாவே பேராங்க, புகழ்ந்து பேசுவாங்க. ரொம்ப உஷாராக இருங்க. ஓகே. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு கரணம் ரொம்ப அருமையாக இருக்குது. 2 க்ளீனாக. மத்தியானம் வரைக்கும் பவம், மத்தியானத்துக்கு மேலே பாலம். 3 வரும்போது தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுது இப்படா போடுறதுன்ட்டு. மத்தியானம் 1 மணிக்குள்ளே பவம் போடுங்க. 1 மணிக்கு மேலே நைட்டுக்குள்ளே பாலவம் போடுறது. வேற என்ன இன்னைக்கு எதை பற்றி பேசணும் நம்ம இன்னைக்கு? நல்ல விஷயம். இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் 2 விஷயம். நாளைக்கு ஒன்று, இன்னைக்கு ஒன்று. உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா, ஒரு நிம்மதியாக நீங்கள் வாழணும்னு நினச்சா, எல்லாமே நமக்கு தெரியணும்னு ஆசைப்படாது. சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும். கூர்ந்து ஆராயாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்,
அது என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் தொலைவாக வச்சு ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிடணும். தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. பின்னாடி போய் ஃபாலோ பண்ணின்னு அதை நோண்டின்னு அதெல்லாம் விட்டுடணும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அடிக்கடி சொல்ல, அந்த டிஃபிகல்ட் டு கிளீன் இன்சைட் தி ஹெட். நீ வெளியில் இந்த ரூம் அழகுபடுத்திடலாம், இந்த ரூம் அழகாக சுத்தப்படுத்திடலாம், இந்த டேபிள் அழகாக சுத்தப்படுத்திடலாம். ஆனால் தலையை சுத்தப்படுத்த முடியுமா? தலையில தான் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னும் சாதாரணமாக நினச்சிடறோம் தலையை. 2 கண்ணு இருக்கு, உலகத்தையே பார்க்கலாம். 2 காது இருக்கு, எல்லாத்தையும் கேட்கலாம். வாய் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடலாம். அப்போ இதுக்குள்ள எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும், எத்தனை ஒரு கம்ப்யூட்டர் சேர்ந்தது இந்த தலை. இதை கிளீன் பண்றதுன்னா இட்ஸ் நாட் எ ஜோக், வெரி ஹார்ட் ஒர்க், லென்த்தி ஒர்க். மெடிடேஷன்ல தான் அதை கிளீன் பண்ணணும். மெடிடேஷன்ல நீ உட்காரணும், உன்னால முடியாது. நீ தான் பிறரை சார்ந்து இருக்கிறிய, நீ எப்படி தனியா உட்காருவ? உன்னால உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால உட்கார பழகு, கூர்ந்து ஆராயத ஒரு லிமிட்டுக்குள்ள. எதையும் இன்புட் அவ்வளோ சீக்கிரம் உள்ள அனுப்பாத, தொலைவா வச்சு பாரு, வச்சு அப்படியே அனுப்பிச்சிரு. அப்போதான் உனக்கு ஒரு நிம்மதி, ஒரு பீஸு எல்லாமே கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் இதை அனுபவிச்சு பாருங்க, நிம்மதி கிடைக்கும். நிம்மதி வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு லிமிட்ல வச்சுட்டு பார்த்துட்டு வந்துடுங்க, எடுத்துக்கின்னு உள்ளே போட்டுக்காதீங்க. எனவே இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.